வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட் இந்த எபிசோட நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. அர்ஜுன் எம்பிடி, அர்ஜுன் பிஎல்டி அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது. என் ஒய்ஃபும் என்சிசியில் இருந்தாங்க, ஆர்மி விங்கில் இருந்தாங்க, நான் வந்து நேவல் விங்கில் இருந்தேன். ஸோ பேசிக்காகவே எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எங்களுக்கு பிடிக்கும். Hey guys, welcome back to the channel. இன்னைக்கான பிளான் நான் உங்கள் ராகோ. இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, 1 day trip from சென்னை சீரீஸ். அதில் வந்து 8th எபிசோடு இது. நான் எல்லா இடத்துக்குமே நான் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட் இந்த எபிசோடை நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. ஏன்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம். வெறும் 1 week மட்டும்தான் இது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 years செலிப்ரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்காக ஆவடியில் வந்து ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1 week தான் இது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா December 19th. இப்போ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஆவடி பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியிலேருந்து மட்டும்தான் அந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. சிலது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, இம்போர்ட்டும் பண்ணுறாங்க இந்தியாவில். இந்த ஆவடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா 1961 பீரியட்லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. உள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சோலார் பிளான்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. 80 acres கிட்ட அந்த சோலார் பிளான்ட் இருக்குது. சென்னை சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா அதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய CO2 எமிஷன் வரும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம சோலார் பிளான்ட் பில்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம சப்ளை எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்மளால் இந்த CO2 எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நியர்லி 26,000 டன் பர் ஆன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த சோலார் பிளான்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா. இது பார்த்தீங்கன்னா BEL பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அவங்க தான் இதை வந்து பில் பண்ணாங்க 2018. நியர்லி பார்த்தீங்கன்னா 1050 மில்லியன் ருபீஸ் இதுக்கு செலவாயிருக்கு இந்த பிளான்ட்டு பில் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஆவடியில் வந்து ஃபேமஸான மிலிட்ரி டேங்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எம்பிடி, அர்ஜுன் பிஎல்டி அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது. அர்ஜுன் எம்பிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க்கு, அதுக்கப்புறமா அர்ஜுன் பிஎல்டி வந்து பிரிட்ஜ் லேயர் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. மெயினாக அந்த அர்ஜுன் டேங்க்ஸ் நிறைய பில்ட் பண்ணுறாங்க. அண்டு அதர் டேங்க்ஸும் நிறைய இருக்காங்க, எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து ஃபீல்டில் இருக்கிற டேங்க் தான். ஸோ பொதுவாக எக்ஸிபிஷனை பார்த்தீங்கன்னா எதையுமே தொட விட மாட்டாங்க. டோன்ட் டச் அப்படின்னு போர்டெலாம் போட்டு செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க பயங்கரமாக. ஜஸ்ட் நம்ம பார்க்க தான் முடியும். பட் இந்த எக்ஸிபிஷனை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தொட விடுறாங்க. நம்ம டேங்கை போய் தொடலாம், அது மேலே ஏறிலாம் சின்ன பசங்க ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மிலிட்ரி டேங்க்கு, பீரங்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். பீச்சில் பரேட் போவாங்க பார்த்தீங்களா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பரேட் போவாங்க. தாத்தாவோட எங்கள் அப்பாவோடலாம் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பீச்சில் போய் அந்த பரேட்லாம் பார்த்துருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்கும். ப்ளஸ் நான் காலேஜில் என்சிசியில் இருந்திருக்கேன். என் ஒய்ஃபும் என்சிசியில் இருந்தாங்க. அவங்க வந்து ஆர்மி விங்கில் இருந்தாங்க, நான் வந்து நேவல் விங்கில் இருந்தேன். ஸோ அப்படி தான் எனக்கும் அவங்க பழக்கமானாங்க. ஸோ பேசிக்காகவே எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு லாஸ்ட் டே இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டுருக்கோம். இதோ இருக்குது பாருங்கள், இங்கே தான் போகிறோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பைக்ஸ் இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதால பயங்கர கூட்டமாக இருக்குது. என்ட்ரன்ஸ் பார்த்தியா? இதோ இருக்கே. அலோவ் பண்ணல போல் யாரையும். க்யூவில் போனோமா? க்யூவில் நின்று வர சரி போய் பார்ப்போமா?
காய்ஸ் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கரெக்டாக 8 மணி இருக்கும். நாங்கள் 2 வாட்டி உள்ளே போயிட்டு வந்துட்டோம். கூட்டம் கம்மியாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு போகும்போது செம்ம கூட்டமாக இருந்தது. அதனால் செகண்ட் டைமும் உள்ளே போயிட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே இருக்கிற மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறவங்க முதல் கூட நிறைய பேர் போனவங்களே வந்துன்னு இருக்காங்கன்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கேருந்து இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். Anti-Indian. You are anti-Indian. You are anti-Indian. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian.